இந்த ஸ்ட்ரெஸ் ஈட்டிங்ஸை எப்படி குறைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு 3 டிப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா சுகர் கட் பண்றது. நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் போது சாப்பிட தோணும் அப்படின்றது ஒரு விஷயமா இருந்தாலும் சுகர் சாப்பிட தோணும் அப்படின்றது இன்னொரு விஷயமா இருக்கு. நம்ம என்னதான் சுகரை இன்டேக் பண்ணக்கூடாது, சுகர் கட் பண்ணணும், அதுக்காக நான் ஆல்டர்னேட்டுக்கு ப்ரௌன் சுகர் எடுத்துக்கிறேன் அப்படின்லாம் சொன்னாலும் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் போது கண்டிப்பாக ஐஸ்கிரீம் சாப்பிட்றதோ கேக் சாப்பிட்றதோ நம்ம தவிர்த்துக்கவே மாட்டோம். அது நம்மளோட பாடிக்கு மேண்டிட்ரியான ஒரு விஷயமாவும் நம்ம பார்ப்போம்ல. அதை ஃபர்ஸ்ட் கட் பண்ணணும். செகண்ட் ஜங்க் ஃபுட் சாப்பிட்றத கட் பண்ணிக்கணும். தேர்ட் விஷயம் என்னன்னா ஒர்க் அவுட் பண்ணணும். நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் போது ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட பாடி ஈஸியாக அதுக்கு அடாப்ட் பண்ணிக்கும். இப்போ நம்ம ஒரு எக்ஸசைஸை ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணிட்டு இருக்கோம், நம்ம ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கோம் அப்படின்னு தெரியும் போது நம்மளோட பாடிக்கு ஓகே அவள் ஆல்ரெடி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா, நம்ம இன்னும் கொஞ்சம் அவளை ஸ்ட்ரெஸ் பண்ண வேணாம், ஸோ அவள் எதுக்காக ஒர்க் அவுட் பண்ணுறாலோ அந்த அவுட்புட்டை அவளுக்கு கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி நம்மளோட மைண்ட் நம்மளோட பாடிக்காக விட்டு கொடுத்து என்ன எக்ஸசைஸ் பண்ணாலும் அதை அடாப்ட் பண்ணிக்குமா. ஸோ நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் போது இனிமேல் ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்றத கற்றுக்கோங்க. எப்படி சுகர் கட் பண்ணுறது, ஜங்க் சாப்பிடாம இருக்குது, ஒர்க் அவுட் பண்ணுறது, இது எல்லாமே முக்கியமோ அதே மாதிரி நல்லா தூங்குறதும் முக்கியம். ஏன் அப்படின்னா நம்மளோட பாடி ஆல்ரெடி டயர்டாக இருக்கும். எதுக்காக டிப்ரெஸ்டாக இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கும். இல்லை இந்த ரீசனுக்காக தான்ப்பா நீ டிப்ரெஸ்டாக இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா தூக்கம் வராது. தூக்கம் வராமல் இருந்தால் என்ன ஆகும், இன்னும் டிப்ரெஷன் தான் ஆகும், இன்னும் டென்ஷன் ஆகும், யார்கிட்டையும் பேச தோணாது, தனியாகவே இருக்க தோணும்ல. அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப சோகமாக இருக்குது, இல்லை உங்களை யாராவது ரொம்ப அழ வச்சுட்டாங்க அப்படின்னா உடனே தூங்கிடுங்க. என்ன ஆகுதோ இல்லையோ நான் தூங்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குயிக் நாப் ஆச்சு சீக்கிரமாக எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸும் கொஞ்சம் ரிலீஃப் ஆகும். அதே மாதிரி உங்களோட ஃபுட் கிரேவிங் அப்படின்றதும் கம்மியாகும்.